கிழிச்சோனையும் இவ்வளோ விளக்கமாறு வந்திருக்குது. ஒரு கட்ட விளக்கமாறு இதை போய் 35 ரூபா 45 ரூபான்னு கடையில் காசு கொடுத்து வாங்கணும். ஒரு மணி நேரத்து வேலை தான் கிழிச்சு எடுத்தாச்சு. கூட்டவும் நல்லா இருக்கு பாருமா. அந்த நுனியெல்லாம் வெட்டணும் போலத்த ஏத்தியும் தாத்தி இருக்கு. அது இந்த கத்தி வேற வெட்ட மாட்டேங்குதுமா. இந்த பெரிய அருவாந்தான் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு வெட்டி போடலாம். ஆமாங்கத்த. ஒரு 4 மட்டையை எடுத்துட்டு வந்து போட்டோன்னு வையே, இந்த மாதிரி கிழிச்சு போட்டோம்னா நம்ம பாட்டுக்கு விளக்க மத்தையை கிழிச்சு வித்து போடலாமா, சும்மா வீட்டில் உக்காந்துருக்கிறதுக்கு. ஆமாங்கத்த. அப்புறம் அத்தை என்னம்மா? இல்லத்த, அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்கல்ல, அதை பற்றி அவர்கிட்ட பேசுனீங்களா? எங்கம்மா சாம கொடாங்கி மாதிரி வாரா காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள ஓடிடுறான். இவங்கிட்ட எங்கன்னு பேசுறது? இன்னைக்கு இந்த விளக்கமாறு எடுக்க போவோம், அவன்கிட்ட பேச முடியல. மதியானம் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வருவாங்கல்ல, அப்போ பேசிவிடுவோம். சரிங்க அத்தை. ஏம்மா உனக்கும் இங்கேருந்து போகணும்னு ஆசையாக இருக்காமா? அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அம்மா அப்பா ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அதான் மாப்பிள்ளைகிட்ட சொல்லியாச்சா நாங்கள் இங்கே பேசுகிறோம் அப்படி இப்படின்னு. சரி சரி பேசுகிறேன், பேசாமல் எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்கேன். என்ன அவங்க சொல்கிறது ஒரு நியாயம்தான். கொடுத்து உதவுறதுக்கு யார் இருக்கா அவனுக்கு ஒன்று. தன் கையே தனக்கு உதவின்னு தன்னால் முடிஞ்சதை ஏதோ பண்ணிக்கிட்டு திரியிறான். மற்றவங்கெல்லாம் இவனை சின்ன பயலுகெல்லாம் முன்னேறி போகிறானுங்க. இவன் இன்னமும் இந்த எச்சு கிளாஸ் கழுவிக்கிட்டே தான் கிடக்கிறான். அவங்க சொல்கிறது சரிதான், இருந்தாலும் இங்கிட்டே ஏதோ ஒரு வேலை வெட்டினா பரவாயில்ல. அம்புட்டு தூரம் அதுதான் யோசனையாக கிடக்குது. வெளிநாடு எதுவும் போகிற மாதிரி இருந்தால் தான் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். நினச்சோன்னே வர முடியாது, ஃப்ளைட்டு அது இதுன்னு எவ்வளவோ இருக்குது. இதுனா நினச்சோன்னே ஓடுனா ஓடி வந்துடலாம். நம்மெல்லாம் சரின்ட்டோம். இன்னும் அந்த பையன் வந்து என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அதுவும் அந்த பையன் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிறானான்னு கூட தெரியல. எனக்கும் ஒரு நேரம் என்னடா இது, நம்ம எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒன்றும் முடியலையே அப்படின்னு சொல்லி தான் யோசனையாக இருக்குது. நம்மளையும் வேலை வெட்டிக்கு எதுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாரு. வீட்டில் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு. ஏதாவது நம்மளை வேலை வெட்டிக்குன்னு எதுவும் நான் அனுப்புனா தானே நம்மளும் 15 எதுவும் பண்ணுவோம். அதையும் பண்ண விடவும் மாட்டேங்கிறாரு. இந்த இவரோட சின்ன பையன்தான், 2 வருஷம் தான் இந்த வெளிநாடு போயிட்டு வந்தான். அந்த முத்து பையன் பாருங்க, இப்போ வீடு தளதளன்னு ஆகிப்போச்சு. இந்த இனி அடுத்த வருஷத்தில் கல்யாணம் பண்ண போகிறாங்களாமா. அதுதாம்மா, வெளிநாட்டுலன்னா அம்புட்டு பணமாக வருது, என்ன ஏதுன்னு தெரியல. இப்போத்தான் போனமா இருந்துச்சு. அவள் குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டு கடன் பட்டு அங்கே இங்கேன்னு வாங்கி எல்லாம் கட்டி இந்த 2 வருஷத்தில் இந்த வீடு எழும்பிருச்சு. பரவாயில்ல. என்ன வெளிநாடுன்னு பேசுறீங்க? என்ன வெளிநாட்டுக்கு போறீங்களா? அட வாங்கண்ணே வாங்க. என்ன தங்கச்சி விளக்கமாத்த வச்சு அண்ணனை வர வைக்கிறீங்களோ? அண்ணே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, நீங்க வேற. இந்த விளக்கமாறு கிழிச்சு அதான் சரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தா வந்தீங்க. வாங்க உட்காருங்க. எம்மாடி போமா ஒரு காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. அதடி காப்பி டீ எதுவுமே வேணாமா, அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் குடிச்சா வெந்து போயிடுது. அப்ப இருங்க மோர் கடைஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆடா ஏமா அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இங்க பாருங்கண்ணே, வீட்டுக்கு வந்துட்டு அது வேணா இது வேணும்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன். ஐயோ வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேமா. இப்போதாம்மா காலையில சாப்பாடே சாப்பிட்டேன். சாப்பிட்டுதான் ஒரு முக்கியமான சங்கதி சொல்லிட்டு போவோன்னு வந்தேன். சாப்பிட்டா என்னங்கப்பா, மோர் எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் குடிங்க. மாமியார் மருமகளும் ஒன்று சொன்னாப்புல விடவே மாட்டீங்க. சரிம்மா கொஞ்சமா நீ தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா போதும். ஆமா அப்புறமேட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு போனேன், பச்சை தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க, காப்பி தண்ணி கூட வைக்கலன்னு சொல்லுவீங்க. எம்மாடி நல்லா மோர் கடைஞ்சு எடுத்துட்டு வாமா. சரிங்க. எம்மாடி அப்படியே அந்த சேர் எடுத்துட்டு வந்து போடுமா அண்ணே உட்காரத்துக்கு. அட தங்கச்சிம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நமக்கு இந்த தின்ன போதும். இதுல உட்காந்தாலும் நல்லா குழு குழுன்னு இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, போங்கண்ணே என்கிட்ட. சாப்பிட்டாச்சாமா? இப்பதானே சாப்பிட்டேன். 2 தோசை மரும வச்சு விட்டுட்டு வந்தேன், அதான் பிச்சு போட்டுவிட்டு இப்பதான் உட்காந்துருக்கேன். என்ன அத்தாச்சி இந்த பக்கமே வர மாட்டேங்கிறாங்க? அவளுக்கு எங்கம்மா எங்கேயும் விடிய மாட்டேங்குது. எப்பா பார்த்தாலும் இந்த சமயக்கட்டுக்குள்ளேயே கடடினா கடப்பா, மற்றபடி வேற எங்கேயும் போக மாட்டான். ஒரு நல்லது கெட்டது கூட நான் தான் போறது வாரதா இருக்கு. இந்த மாடு வேற 2 வாங்கி போட்டிருக்கையா, அதான் சரி அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கிறேன். சரி கல்யாணம் புதுசுல எப்படியோ அதே மாதிரி இப்போ யார் வீடு வாசம் போறது இல்ல. ஆமாம்மா, அடுத்த வீடு வாசம் போனாலே பிரச்சனை தானே. யாத்தினேலையாவது உட்காந்து ஏதோ ஒன்று கிடக்க ஒன்று பேசுனா போதும், அது அவங்க கிட்ட போய் பற்ற வச்சு கடுகு மாதிரி வெடிச்சில தள்ளிடுறாங்க. அதனாலதான் யார் வீட்டுக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம வேலை ஒண்ணுன்னு இருக்கிறது. அப்படிதான் இருக்கணும். அப்படி இருந்தாலும் யாருக்கு
எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரி பையன் எங்க? அவன் இந்நேரத்துல எங்க இருப்பான்? அவன் இன்னும் டீ கடையில வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்குறான், அங்கதான் இருப்பான். சரிம்மா, பையன் இருந்தா ஒரு முக்கியமான சங்கதியை பேசிடலான்னு பார்த்தேன். என்னன்னு சொல்லுங்க. அப்பா என்னங்கப்பா? என்னம்மா அதுக்குள்ளும் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டியா? இல்லப்பா, இப்பதான் கடைஞ்சு வச்சேன். ஏன்னா வீட்டுல எல்லாரும் இருக்கோமா, தண்ணி குடிச்சா தாகமே அடங்க மாட்டேங்குது இந்த வெயில் காலத்துக்கு. அதுக்கும் அதான் சரி இந்த மாதிரி மோர் அது இதுன்னு அடிச்சு வச்சிட்டோம்னா நினைச்சோன்னே எடுத்து குடிச்சுக்கலாம்ல. ஆமாண்ணே, அப்புறம் வீட்டுக்கு யாராவது வராங்க போறாங்க, அந்நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு தான் அடிச்சு வைக்க சொன்னேன். போற தண்ணி தாகன்னு கேட்டா எடுத்து கொடுப்போன்னு. சரியாத்தா, நல்ல விஷயம் நல்ல விஷயம். சரி, ஏதோ விஷயம்னு சொன்னீங்க, என்ன அது? எனக்கு தம்பி மகன் ஒருத்தன் இருக்காமா புதுக்கோட்டையில. அவனுக்கு ஒரு வாரம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதான் சரி, நல்ல குடும்பமும் வேற, கொஞ்சம் படித்த பையன்தான், ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்கான். அதான் சரி அந்த பையனுக்கு ஒரு வாரம் இருந்தால் கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண அப்படியே பங்காளி. அதான் சரி நம்ம எதுக்கு அடுத்த பிள்ளைகளை போய் தேடுறது, நம்ம சொந்தத்திலே புள்ள இருக்கும்போது அதான் சரி கேட்டுட்டு போவான்னு வந்தேன். அப்படியா? நம்ம உமாவுக்கு வரனா? ஆமாம்மா, மாப்பிள்ளை இருந்தா அவர் எல்லாம் பார்ப்பாரு வைப்பாரு, மாப்பிள்ளையும் இல்லை. அதனால தான் சரி அடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல வரணும் அமைச்சு கொடுக்கறதுக்கு நம்ம பிள்ளைய வரணும் அமைச்சு கொடுத்தா நல்லது தானே. சொத்து பத்தம் அடுத்த வீடு போகாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்ல. அதான் சரின்னு சொல்லவும் சரி நான் அதை கேட்டு வாரேங்க, நம்ம சொந்தத்தில் பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன். என்னம்மா எதுவும் கொடுப்போமா இல்லை எதுவும் நீங்கள் எதுவும் பேசி வச்சிருக்கீங்களா? எங்கனே இவருக்கு தான் புடியே கொடுக்க மாட்டேங்கிறாளே. எப்பா பார்த்தாலும் எனக்கு கல்யாணம் வேணும் எனக்கு கல்யாணம் வேணும், நான் இப்படியே இருக்கேன் என்னை துரத்த பாக்குறியான்னு நம்ம வாயடிச்சு போடுறா. அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு நம்ம வீட்டில் வச்சு கஞ்சி ஊற்ற முடியும்? காலகாலத்தில் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பிதானே ஆகணும் பொம்பளை பிள்ளைங்கள. அதுதானே, இந்த காலத்து பிள்ளைங்களெல்லாம் பாருங்க, பள்ளிக்கூடம் படிச்சு இதுங்க முடிக்குதா என்னன்னு தெரியல, அதுக்குள்ள கையில ஒண்ணு தோல்ல ஒண்ணு தூக்கிட்டு வருதுங்க. இவகிட்ட அதையும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் உங்க கூட இருக்கணும், நீங்க என்ன விரட்டினீங்கன்னா நான் எங்கிட்ட ஓடி போயிருவேன் அப்படி நம்மளே மிரட்டுறானே. ஒரு நல்ல வரணும் அவஞ்சதுல புடிச்சு காட்டி விட்டுலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குதுண்ணே நமக்கு. மாப்பிள்ளை குடும்பத்துல எத்தனை பேரு, யார் யார் இருக்கா? ரொம்ப பெரிய குடும்பம்லாம் இல்லாமா, அப்பா ஒருத்தர் இருக்காரு, இந்த பையன் கொஞ்சம் கடன் இருந்துச்சு, அவங்க அம்மா அப்பா தான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறி போயிட்டாங்க. அதனால இந்த கடன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுவான் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம பொண்ணு இல்லாத வீடு பார்த்தீங்களா, அதனால 2 பேர்த்தாலையும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு வந்தா தான் வீடு வீடா இருக்குன்னு சொன்னான். அதான் சரி நம்ம எதுக்கு அங்க இங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா இங்கே முடிப்போன்னு பார்த்தேன். என்னம்மா நாத்தனார் குறைச்சல் இல்லை, மாமியார் குறைச்சல் இல்லை, புள்ள போனா புள்ள வைக்கிறது தான் அங்கே சட்டம். எப்படிங்க? பரவாயில்லைங்க. பையன் 10ஆம் தான் படிச்சிருக்கா அப்படின்றீங்க, என்ன வேலை வெட்டி பாக்குறாரு? அங்க தென்னந்தோப்பு இருக்குது, அங்கதான் வந்துட்டு டிரைவர் வேலை பாக்குறாரு, இந்த மினி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு. அப்படியா? சரி. மாசம் ஒரு 12 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. அது போக வந்துட்டு வீட்டு செலவுக்கு எல்லாம் அவங்க அப்பாவும் சம்பாதிக்கிறாரு. 2 பேரும் இது பண்ணிக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு பெருசா இப்ப எல்லாமே கடன் எல்லாம் முடிச்சதுனால எந்த இதுவும் இல்லை. உள்ள போனா அங்க தங்கம்மா வச்சுக்குவாங்க. சரிங்க, நல்ல வரனாத்தான் இருக்கு, கட்டி வச்சாலும் பரவாயில்லதான். இந்த குந்தாணி சிரிக்கி என்ன சொல்றான்னு தெரியலையே. அதெல்லாம் இருக்கட்டும். மாப்பிள்ளைக்கு இந்த குடி சிகரெட்டு இந்த ஏதாவது கெட்ட பழக்கம் அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்லை. ஓ சரி. என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம பொண்ணு போட்டோ இருந்தா கொடுங்க காட்டுறதுக்கு. எமாடி உமா போட்டோ இருக்கா? ஏத்த இருந்த போட்டோவை தான் அன்னைக்கு எல்லாம் கொடுத்தோம்ல, இனி போட்டோ எடுத்தா தான் உண்டு. அட என்ன ஆமா இது போட்டோ இல்லையா? இல்லனே, ஒவ்வொரு தடவையும் வரன் வருது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு போட்டோவா கொடுத்து அனுப்பி போட்டோ இல்ல. மாப்பிள்ளை போட்டோ இருக்கா இல்லையா? நான் இங்க இருந்து அங்க போய் தான் வாங்கிட்டு வரணும். அதனால தான் சரி பொண்ணு போட்டோ வாங்கியாச்சுன்னா அப்படியே கொடுத்துட்டு மாப்பிள்ளை போட்டோ வாங்கிட்டு வந்துருவோன்னு பார்த்தேன். சரி விடுங்க, நான் போயிட்டு போட்டோ வாங்கிட்டு வரேன். சரி, அப்பனா உமாவோட போட்டோவை நாங்க வேணா அனுப்பி வைக்கிறோம் உங்க நம்பருக்கு. ஆமால, இந்த போன் தான் வந்துருச்சுல்ல. அப்படி கூட பண்ணுங்கம்மா, நாங்க ஊருக்கு போயிட்டு போன் பண்றேன், நீங்க போட்டோவை அனுப்பி வைங்க, நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். சரிங்கண்ணே, எப்படியும் ஒரு நல்ல வரன் அந்த அமைச்சு விடுங்க, நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவரா இருக்கணும். ஏன்னா நம்மளாம் வந்துட்டு அதிகமா வாய் பேசவும் மாட்டோம் ஒண்ணும் மாட்டோம். அதெல்லாம் கவலைப்படாதீங்கம்மா, நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை, அமைதியா இரு. பா தம்பி, கொஞ்ச நேரம் வெளியே நில்லுப்பா,
சொல்றேன் போ. போக மாட்டேன். அம்மா கொடுத்த எடுப்பேன். அம்மா அம்மா. ஏம்மா வரும்போது பையனை தனியா மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? துணைக்கு யாரையும் கூட்டிட்டு வரலையா? இல்லைங்க, துணைக்கு யாரும் இல்லை. பார்க்கவும் சின்ன பையனா இருக்கான், இவனை கூட்டிக்கிட்டு வாரீங்க இந்த வயிற்று வலியோட. அம்மா ஒன்றும் இல்லை சரியா? ஓரமா இருந்துங்க. நமக்கு ஒன்றும் இல்லையா? ஊசி போட்டுட்டு வந்துட்டா நல்லாயிடும். ஐயோ ஐயோ ரொம்ப வலிக்குது டாக்டர். வயிற்றுல நல்லா அடிபட்டிருக்குமா? போதாத வரைக்கும் கர்ப்பப்பை வேற கீழே இறங்கிருச்சு. ஐயோ வலி தாங்க முடியல டாக்டர், என்னால் நிற்க கூட முடியல. எப்படிம்மா இப்படி அடிபட்டிருக்கு? இந்த வலியோட எப்படி நீங்க தனியா ஒத்தையில வந்திருக்கீங்க? கூட துணைக்கு யாரையாவது கூட்டிட்டு வரது இல்லையா? இல்லை டாக்டர், வலி என்னால் உயிர் போகுது டாக்டர், வலி தாங்க முடியல எனக்கு. அம்மா நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பை எடுத்தாகணும். ஐயோ அதெல்லாம் வேணாம் டாக்டர், என்கிட்ட 10 ரூபா கூட காசு இல்லை. அதெல்லாம் வேணாம், ஏதோ மாத்திரை வந்து ஊசி போடுங்க. ஆமா வலி தாங்க முடியல எனக்கு. இங்க பாருங்க, மாத்திரை மருந்து ஊசி போடுறதுனால இது நல்லாவாது. ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, இது உங்களுக்கு தான் ஆபத்து பின்னாடி. சரிங்களா? இது உடனே எடுத்தாகணும். டாக்டர் என்கிட்ட காசு இல்லைங்க, ஏதோ மாத்திரை மருந்து மட்டும் கொடுங்க, அதுக்கு தான் ஒரு 2000 ரூபாய் இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க வீட்டுல போய் கலந்து பேசி என்னன்னு சொல்லுங்க. இப்போதைக்கு வலி தெரியாம இருக்கிறதுக்கு நான் ஏதோ ஊசி மாத்திரை மருந்து கொடுக்குறேன். ஆனா இதை எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது பின்னாடி உங்களுக்கு ஆபத்தான் போயிடும். சரிங்களா? உங்க வீட்டுக்காரன் தான், அவரோட நம்பர் கொடுங்க, நான் இங்க இருந்து பேச சொல்றேன். சரிங்க டாக்டர், இதுக்கு எவ்வளோங்க ஆகும்? இதுக்கு ஒரு 50-60 ரூபா ஆகுங்க. அத்தாடி 50,000 60,000மா? அம்பட்டு பணத்துக்கு நான் எங்கே போவேன், யார்கிட்ட கேட்பேன்? ஐயோ எந்திரிச்சுக்கோங்க சரிங்களா? இதுக்கு ஏத்தாப்புல நான் அம்மா ஊசி போட்டு உங்களுக்கு மாத்திரை மருந்து தரேன். எந்திரிங்க. ஏப்பா என்னன்னு தெரியலையே, முழங்கால இந்த வலி வலிக்குது. இப்படியே விட்டா அவ்வளோத்தான். ஊசியை போட்டு மாத்திரை மருந்து வாங்கினதப்பா சரிப்பட்டு வரும். டாக்டரை பார்த்துட்டு நேரங்களமா வீட்டுக்கு போகணும்னு பார்த்தா யாரோ உள்ள இருக்காங்க போல இருக்கே. எப்போ வருவாங்க என்னன்னு தெரியலையே. ஐயம்மா காலு என்ன வின்னு வின்னு வின்னுன்னு வலிக்குது. அம்மா. அடா அமுதா, நீதான் இன்ன வரைக்கும் உள்ள இருந்தியா? என்னமாச்சு? ஏன் இப்படி இருக்க? அங்க தாச்சி. ஐயோ அம்மா, என்ன இந்த பக்கம்? மூட்டு வலிமா? அதான் சரி ஊசியை போட்டு ஒரு மாத்திரை மருந்து வாங்கிட்டு போகணும்னு வந்தேன். நீயே இப்படி இருக்க, லொடக்குன்னு போயிட்ட. என்னமாச்சு?